கரெக்டாக இது 13 அட்டம்ப்டில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ முன்னாடியே முன் ஏற்பாடுகளோடு இருந்த மாதிரி. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் அங்கே வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சவங்கள இங்கே வான்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த அந்த படிவத்தை பிடுங்கி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு அறை. யாரு? அந்த பேஷண்ட், அந்த பையனுக்கு தான் அறை. பேசும்போதே எடுத்த உடனே அவங்க பேசின வார்த்தையே கொச்சையான ஆபாசமான வார்த்தைகள் தான். போலீஸ் வந்துட்டாங்களே, இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரொம்ப தைரியமா என்ன பண்ணிருக்காங்க. அந்த ஒரு தைரியத்தெல்லாம் சரிங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தீவிரமா இறங்கி சரமாரியான அடி. நீங்க வீடியோல பாக்குறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க இருந்ததே மொத்தம் ஒரு 7-8 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த பதற்றத்துல வந்து அவங்களால வீடியோவும் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்க ஓட்டிட்டு வந்த ஆட்டோவை சுக்குநூறா உடைச்சாங்க. அதுல எங்க பொதுச் செயலாளர் படமும் எங்களுடைய தலைவர் படமும் இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஆட்டோவை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. ஜிஎஸ்ல அட்மிட் பண்ணவங்க அட்மிட் ஆகி 8 மணி நேரத்துக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நேற்று மதியம் 12 மணிக்கு நடந்தது. 8 மணிக்கு நைட்டு போலீஸ் வராங்க. விக்டிம்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நடந்ததுங்க, இப்படிலாம் சம்பவம் நடந்தது, விக்டிம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறத போலீஸ் வந்து அதை ஆட் பண்ண மாட்டேங்கிறார். அவங்க சொல்லக்கூடிய பெயர்களை ஆட் பண்ண மாட்டேங்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, கவுன்சிலர் பேரை சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் பேரை சொல்றாங்க, இதுக்கு காரணமானவர்கள் யாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தவங்க வீடியோல இருக்கிறவங்க அரசியலா பார்க்காம அந்த ஒரு நேர்மையான ஒரு எதிர்ப்பு இல்லாம நேர்மையா நம்மள துணிச்சலா அந்த மாதிரி மோதாம இந்த மாதிரி கேவலமா பொம்பளைங்க கிட்ட வீரத்தை காமிச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தாக்கிட்டு இருக்காங்க. தைரியமானவர்கள் தேர்தலில் சந்திக்கிறது தான் உண்மையான தைரியசாலி. எவன் ஒருத்த முதல்ல கை வைக்கிறானோ உண்மையாலே அவன் தான் கோழை. அவனை அதை விட அசிங்கமான வார்த்தையை எனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணும். ஒட்டுமொத்த நிர்வாகிகள் உள்ள வந்தா இந்த தாக்குதலை அவங்களால நடத்த முடியுமா? இல்லை மீறி அப்படி ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தா யாரால் அது வந்ததுன்றதை காவல்துறை நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுப்பாங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கே இன்னும் ஒரு மணி நேரத்தில் இதே பணிகள் சிறப்பாக இங்கே செயல்படும். நீங்க திருப்பி இந்த செயலில் ஈடுபடுவீர்கள் அப்படி என்றால், உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் திருப்பி நீங்க தொட்டு பாருங்க. பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா நிர்வாகிகள் 6 பேர்கள் நேற்று துறைமுகம் தொகுதியில் தாக்கப்பட்டிருந்தாங்க. அமைச்சர் சேகர் பாபு அடியாட்களை வைத்து 100 பேர்களை வைத்து தாவேகா உறுப்பினர்களை தாக்கியிருந்ததா நேற்று செய்தியிலலாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அந்த சம்பவத்தில் நேரடியாக களத்தில் நின்று அவர்களுக்கு உதவி செஞ்ச, களத்தில் நின்று வேலை செஞ்ச அண்ணன் விஜயகுமார் அவர்கள், மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அட்வொகேட் விங், அவர்கிட்ட நம்ம என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் இந்த மாதிரி 6 பேர் தாவேக்கால நேற்றுக்கு ஓட்டு சர்வேக்கு தானே போயிருக்காங்க. ஆமாம், ஓட்டு சர்வேக்கு போகும்போது தாக்கப்பட்டிருக்காங்கன்ற தகவல் வந்துச்சு. ஆமாம். என்ன நடந்ததுன்னு, எதற்காக அவங்க தாக்கப்பட்டாங்க? அதாவது துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த ஒரு 30 நாட்களாக எல்லா நிர்வாகிகளுமே கடுமையாக தூக்கத்தை விட்டு, சாப்பாடை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த தொகுதியை கண்டிப்பாக ரொம்ப கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தலைவருடைய நேரடி பார்வையில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த தொகுதிகளில் இது வரைக்குமே வேலைப்பணிகள் சிறப்பாக செய்ய முடியாது ஏன்றது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருமே எதனால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மிக ரொம்ப வலிமையான ஒருத்தர்னு கூட சொல்லலாம், அமைச்சர் சேகர் பாபு அவர்களால். ஸோ அப்படி அவருடைய தொகுதியில் திடீர்னுட்டு இந்த மாதிரி அரசியல் பணிகள்லாம் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக அவர் அதை ஏற்றுக்க மாட்டார். சரி, இருந்தாலும் இது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு ஆதரவு படிவத்தை போய் பூர்த்தி செஞ்சுட்டு வர்றது ஒரு அடிப்படையான விஷயம். இந்த ஒரு அடிப்படையான விஷயத்திற்கு அவங்க இந்த அளவுக்கு ப்ரொவோக் ஆகி இந்த அளவுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு இறங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்த்து நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் அதற்கேற்ற மாதிரி தயாரான நிலையில் இருந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனால் மிரட்டல்கள்லாம் ஆல்ரெடி இருந்தது, தொடர் மிரட்டல். முதல் நாளிலிருந்தே, தொகுதியில் நான் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே ரொம்ப அதிகமான மிரட்டல். அதாவது இந்த தொகுதியில் இப்போ நான் ஒரு அலுவலகம் திறக்கிறேன், துறைமுகம் அலுவலகம் திறக்கிறேன். பில்டிங் ஓனர், எங்களுக்கு யார் அந்த அலுவலகத்தை வாடகைக்கு கொடுத்தாரோ அந்த பில்டிங் ஓனரை தொடர்ந்து த்ரெட்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுக்கக்கூடாது அது இது. ஆனால் அவங்களோட பேட் டைம்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங் ஓனர்
தளபதியுடைய ஃபேனு, நம்மளோட தாவேகா உடைய உறுப்பினராக இருக்கிறாரு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திறப்பு விழா வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இது 13 அட்டம்ப்டில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 13 அட்டம்ப்ட் எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் எல்லா வார்டில் போயும் சர்வே எடுக்கும்போது ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த படிவம், உங்களுக்கு புரியுற மாதிரியே காமிச்சிடுறேன். பொதுமக்கள் ஆதரவு படிவம். சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் வந்து எல்இடி ஸ்க்ரீனில் ப்ராப்பரான சேனலில் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அத்தனை வீடியோஸ் நம்மகிட்ட இருக்குது. எல்லாருமே நல்லா ட்ரெயின்டானவங்க. திடீர்னு எடுப்பில் மற்ற கட்சிகள் மாதிரி தெருவில் போய் நீ எதையாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லலை. பக்காவாக நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பியிருக்கிறோம். போனோடனே மக்கள்கிட்ட அவங்க போனோன்னே இந்த மாதிரி என்னம்மா தளபதி ஃபேன்ஸ் ஆமா, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வரோம், உங்களுக்கு எப்படிம்மா ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா, அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இருந்தால் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தான்ப்பா ஓட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு அம்மா அப்போ நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு இதில் ஃபில்அப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவ்வளோதான். இதை தாண்டி அங்கே வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுபடாது. அப்போ இது சாதாரணமாக எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தேர்தல் நேரத்தில்ன்றது அடிப்படையான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு நோக்கத்தில் இவங்களும் போய் நம்ம சொன்ன ஒரு 6 பேரும் போயிருக்கிறாங்க. 60வது வட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் ஏதோ முன்னாடியே முன் ஏற்பாடுகளோட இருந்த மாதிரி, ஏன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் 3 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் அங்க வந்துட்டாங்க. காத்திருந்த மாதிரியே வெயிட் பண்ணி வந்து இவங்க அந்த நேரத்துல தான் ரொம்ப அசதியா கஷ்டப்பட்டு அவங்கள பாத்தீங்கன்னா 3 லேடிஸ், ஒரே ஒரு ஜென்ஸ். அவருக்கு பாவம், அவரு ஆல்ரெடி டியூமர் உள்ள ஒரு பேஷண்ட் தான், அவரு கேன்சர் பேஷண்ட். அவர் வந்து கூட போயிருக்காரு. ஏன்னா அவர் ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் ஆட்டோவில் தான் போக முடியும். சரி, அவர் ஆட்டோ ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. அவரை கூட ஈவு இறக்கமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடையில் இப்போ கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிருக்காங்க. குடிச்சவங்கள இங்கே வான்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த அந்த படிவத்தை பிடுங்கி, ஆக்சுவலாக வந்து சர்வே எடுக்கும்போது வீட்டுக்கிட்ட வந்து நடந்த வீட்டுக்கிட்ட கூட வரல, சர்வே முடிஞ்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மதியம் 12:30 மணி, இவங்கெல்லாம் 6:30 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 11-12 மணிக்குள்ள முடிக்கிறவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் கடையில் போய் உட்காந்துருக்கும்போது கரெக்டாக கூப்பிட்டு வந்து படிவத்தை பிடுங்கி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு அறை, யாரு அந்த பேஷண்ட், அந்த பையனுக்கு தான் அறை. அதுவும் ஒரு ஆம்பளை வந்து எந்த இடத்துல அவமானப்படக்கூடாதுன்னு நினைப்பானா, தன் மனைவி முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நினைப்பான். மனைவி முன்னாடி கணவனை அடிச்சு, கணவன் கண்ணு முன்னாடியே மனைவியை கீழே தள்ளி, இப்பேற்பட்ட சூழல்ல அங்கே ஏற்பட்டிருக்கு. இதில் அங்கே ஒரு பிரெக்னென்ட் லேடி, அந்த பிரெக்னென்ட் லேடியையும் அடித்து தள்ளி இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நிர்வாகிகள் அடுத்து என்னை தொடர்பு கொண்ட சூழல்ல நான் என்ன பண்ணேன், உடனே குரூப்பில் மெசேஜ் போட்டு இமிடியேட்டாக அங்கே போங்க, சால்வ் பண்ணணும். இப்போ வரைக்கும் அந்த மெசேஜ் இருக்கு, போய் ப்ராப்ளம் இமிடியேட்டாக சால்வ் பண்ணுங்க, எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கோம், ஒரு வார்த்தை ஆபாசமாக பேசக்கூடாது. போனீங்களா அவங்க கிட்ட அப்படியே நாங்கள் திமுக காரங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அடுத்த வீட்டுக்கு போயிடுங்க, அவ்வளோதான் விஷயம். நம்மளுக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இமிடியேட்டாக நான் குரூப்பில் வந்து மெசேஜ் அனுப்புகிறேன். போறீங்க, விஷயத்தை சால்வ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கிறீங்க, அவ்வளோதான், வேற எந்த ஆர்குமெண்ட்ஸும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு அனுப்புகிறேன். இங்க இருந்து ஒரு 4 நிர்வாகிகள் கிளம்பி போறாங்க கடகடன்ட்டு. அந்த 4 நிர்வாகிகள் அங்க போய் சேரும்போது கணவன் மனைவியா போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒருத்தங்க 2 பேர் பைக்ல போறாங்க. போய் நின்று, ஆனா ஒண்ணு இல்லைண்ணே இதுக்கு எதுக்குன்னு எல்லாம் பேசுறீங்கன்னு பேசும்போதே எடுத்த உடனே அவங்க பேசின வார்த்தையே கொச்சையான ஆபாசமான வார்த்தைகள் தான். அதாவது ஒரு ஆம்பளை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கக்கூடாத அளவுக்கு அவங்க வந்து வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் போய் என்ன இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க போக போலீஸ் வந்துட்டாங்களே, இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரொம்ப தைரியமா என்ன பண்ணிருக்காங்க. அந்த ஒரு தைரியத்தெல்லாம் சரிங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தீவிரமா இறங்கி சரமாரியான அடி. நீங்க வீடியோல பாக்குறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க இருந்ததே மொத்தம் ஒரு 7-8 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த பதற்றத்துல வந்து அவங்களால வீடியோவும் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. சரமாரியான அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ, இப்ப நாங்க கடைசியா எல்லா மீடியாவில் வரக்கூடிய வீடியோ என்னன்னா 10 நிமிஷமா அடிச்சு 15 நிமிஷமா அடிச்சதுக்கு அப்புறம் உள்ள கடைசி வீடியோ தான். அந்த தெருவில் இருந்து துரத்தப்படுறார்கள், அந்த இடத்துல இருந்து துரத்தப்படுறாங்க. இவங்க எல்லாம் இதே ஊர் மக்கள், இங்கே பிறந்து வளர்ந்த மக்களுக்கே இதான் சூழல். இப்போ மாற்று கட்சியில யாருமே இந்த மாதிரி நடந்துக்கல. அதே மாதிரி எவ்வளோ கட்சிகள் எல்லா இடத்துலையும் இதை வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க, அவங்க யாருக்குமே இது நடக்கல. கரெக்டா இவங்களை மட்டும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, அவங்க மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி தாக்கப்படுறாங்க, குறி வைத்து தாக்கப்படுறாங்க. இதுல என்னன்னா, அதுல வந்து நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வரல. ஏன்னா
அவங்க வீட்டிலலாம் வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்காக உணர்வுபூர்வமாக வந்து வேலை செஞ்சவங்கள அவங்க காயப்படுத்தி அவங்களால ஹாஸ்பிட்டல் கூட வர முடியல. அது ஏஆர் காப்பி ஆகி அது நாளைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகும்னு சொல்லிட்டு அவங்க இந்த லேடி வந்து அவங்க வரவே இல்லை. மீதி 2 பேருமே ஆம்பளைங்க முஸ்லீம்ஸ், அவங்கள போய் அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து இந்த கிட்டத்தட்ட 46,000 ஓட்டுக்கு மேலே இருக்குது இந்த துறைமுகத்தூர். போன வாட்டி வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு 46,000 ஓட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி, பொதுமக்கள் கண்ணு முன்னாடி இவங்களை அவங்க தாக்குறாங்க. இது போன வாட்டி அவர் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு இன்னைக்கு அவர் மந்திரியா இருக்கக்கூடியதற்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது நம்ம இஸ்லாமிய மக்கள் தான். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்கள அந்த அடி அடிச்சு அவங்களெல்லாம் போய் கடைசியில நம்ம ஆட்கள் அதிகமா போய் ஒரு 10-20 பேர் போய் தான் அவங்கள மீட்டு கொண்டு ஒரு சூழல் மாதிரி அடிச்சு அவங்க ஓட்டிட்டு வந்த ஆட்டோவை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. அதுல எங்க பொதுச் செயலாளர் படமும் எங்களுடைய தலைவர் படமும் இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஆட்டோவை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. அந்த ஆட்டோவை போலீஸ் தான் இப்போ எடுத்துட்டு போய் டிடெயின் பண்ணிருக்கு. அது காவல் நிலையத்தில் இருக்கு. நாளை காலையில அதை ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து எடுத்துக்க போக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆட்டோ அப்புறம் வாகனம் பைக் ஆமா வண்டியில போனதெல்லாம் தள்ளி விட்டாங்க. வண்டியை நம்ம இது பண்ணிக்கலாம், மொபைலை பிடிங்கிட்டாங்க. அடி வந்து எப்படி அடினா அதாவது நம்ம சொல்லவே முடியாது. அதான் சொல்றேன், ஒரு ஆம்பளை எங்க அவமானப்படக்கூடாது அந்த அளவுக்கு அவமானப்படக்கூடிய அளவுக்கு அடி, அவ்வளோ பெரிய அடி அடிச்சு இன்னைக்கு எல்லாம் வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா ஜிஹெச்ல அட்மிட் பண்ணவங்க அட்மிட் ஆகி 8 மணி நேரத்துக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ண வரல. இது சம்பவம் நடக்கிறது 12 மணி 12 எஃப்ஐஆரும் போடல. 12:15 நடக்குது. 8 மணிக்கு வராங்க. நேற்று மதியம் 12 மணிக்கு நடந்தது. 8 மணிக்கு நைட்டு போலீஸ் வராங்க. அது எப்போ வராங்க அப்படின்னா நாங்கள் காவல் நிலையத்தை போய் நாடும் பொழுது அப்போதான் வந்து போலீஸ் என்ன பண்றாங்க, இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வராங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது விக்டிம்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நடந்ததுங்க, இப்படிலாம் சம்பவம் நடந்தது, விக்டிம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத போலீஸ் வந்து அதை ஆட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவங்க சொல்லக்கூடிய பெயர்களை ஆட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, கவுன்சிலர் பேரை சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் பேரை சொல்றாங்க, இதுக்கு காரணமானவர்கள் யாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தவங்க வீடியோல இருக்கிறவங்க அதெல்லாம் சொல்லும் பொழுது போலீஸ் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க எழுத முடியாதுமா, நீங்களாம் அதை கம்ப்ளைண்ட்ல கொடுத்துக்கோங்க, நாங்க இது ஸ்டேட்மெண்ட் தான் ரெக்கார்ட் பண்ண வரோம். உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்க சைன் பண்ணாதீங்க போலீஸ்கிட்ட கொடுங்கன்னு. போலீஸ் கையில் பேசின உடனே போலீஸ் உடனே அதுக்கப்புறமா எழுதுறாரு, சார் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன், இப்போ சைன் பண்ண சொல்றேன். இந்த மாதிரி வேலைகள் கூட, சின்ன சின்ன வேலைகள் கூட அவங்க வந்து திமுகவுக்கு சாதகமா செய்யணும்னு நினைச்சு கட்சியில இருந்து காவல்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. காவல்துறைக்கு அழுத்தமா இல்ல காவல்துறை அவங்களுக்கு அடிமையாயிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்க சூழல் இருக்கு. ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 100கணக்கான தாவேக்கா நிர்வாகிகளை கைது செஞ்சு பஸ்ஸில் ஏற்றி நம்ம வழக்கறிஞர்கள் சென்று 15 நிமிஷத்தில் அனுப்பிட்டாங்க. நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, நான் அதை இல்லைன்னு சொல்ல. அவங்க வந்து ப்ரெஷரில் வேறு வழி இல்லாமல் அவங்க நம்மகிட்டே புலம்புறாங்க, இல்லை சார் ஃபர்தராக கமிஷன் ஆஃபீஸ் போயிடுங்க, கமிஷனர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா, எங்களுக்கு அனுமதி கொடுப்பாரா, அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக அனுப்பிச்சு அந்த ஏடி காப்பியை வச்சுக்கிட்டு நாளைக்கு கோர்ட்டில் அதை மென்ஷன் பண்ணி நம்ம அனுமதி கேட்டு கூட இவங்க மறுக்கிறாங்க. இவங்களை சந்திக்கவே எங்களால் முடியலை. ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போது புதுசாக என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம வந்து அட்மிட் ஆகிட்டோம், எங்கள் பொதுச்செயலில் இருக்க எல்லா தகவலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவருடைய கைடன்ஸில் தான் இப்போ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அண்ணன் வந்து நம்ம ஆதவண்ணன் அவர்களையுமே எங்கள் துணை பொதுச்செயலாளர், இணை பொதுச்செயலாளர் எல்லாரையுமே வர வச்சுருந்தாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்க, நின்று எல்லாரையும் சந்தித்து அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் தான் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஃபோர்ஸை இறக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா போய் எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணுறாங்க, இமிடியேட்டாக டிஸ்சார்ஜ் ஆகுங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா எஃப்ஐஆர் போட வேணான்ற ஒரு இது இருக்கிறதுனால நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அந்த வேலையை இறங்கினாங்க. நம்ம அட்வொகேட்ஸ் அங்கே போயிட்டு சத்தம் போட்ட பிறகு மொத்த பேரும் கீழே வந்துட்டாங்க. அதுலேயும் எல்லாரையும் ஒரு முறைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நாங்கள் என்னமோ அவங்களுக்கு விரோதி மாதிரி, எங்கள் மேலே என்னமோ பெரிய பகைமை இருக்கிற மாதிரி, நாங்கள் ஏதோ வேணுட்டு ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு முறைச்சிக்கிட்டு ஒரு தோரணையில் போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், அதை நம்ம ஏற்றுக்கலாம். இப்போது நைட்டாக 12 மணிக்கு எல்லா ப்ரெஸ்ஸும் வந்திருந்தாங்க. நான் எல்லா ப்ரெஸ் முன்னாடியும் அவங்கள எந்த அளவுக்கு வலுக்கட்டாயமாக அவங்கள வெளியில் அனுப்புனாங்கன்றதுக்கு வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குது. வலுக்கட்டாயமாக 12:30 மணிக்கு எல்லாரையுமே டிஸ்சார்ஜ் பண்ணியே ஆகணுன்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கொண்டு போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்போ தான் ஆப்போசிட்டில் அங்கே அட்மிட் பண்ணியிருக்கோம். நம்ம உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். இந்த இவ்வளோ சூழலில் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க தைரியமாக பண்ணுறாங்க. இது ஒரு நாளைக்கு மீடியாவில் வருமே, இதனால் நம்ம ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவோம்ன்ற கொஞ்சம் பயம் கூட கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ செல்வாக்கு மிக்க உள்ள ஆட்கள் அவங்க தான். அவங்களே இங்கே தாக்கப்படுறாங்க. 2 இஸ்லாமிய ஆண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் எல்லாமே தாக்கப்பட்ட எல்லாருமே வந்து தன் மனைவி கண்ணு முன்னாடி தாக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து
சிட்டியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மாவட்டத்துலையுமே இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துலாம் பண்ண மாட்டாங்க. இப்படி துணிஞ்செல்லாம் போய் அடின்ற மாதிரிலாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வராது. அவங்கவுங்க அரசியலுக்கு ஏற்ற அந்த தேர்தல் பணிகளை செய்யறது வந்து இயற்கையான ஒரு விஷயம். அந்த இயற்கையான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு கூட பொறுத்து கொள்ளாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதில் இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த சர்வே ரிப்போர்ட்டில் இப்போ நான் ஒன்று ஆணித்தனமாக சொல்கிறேன். பெரம்பூர், ஆர்கே நகர், துறைமுகம், ராயபுரம் இந்த 4 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் அமோகமாக வெற்றி பெறுவாங்க. காரணம், எங்களுக்கு எங்கள் ரிப்போர்ட் பேசுது. எங்கள் ரிப்போர்ட் இல்லாமல் மொத்த வீடியோ எங்ககிட்ட இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்கிட்டையுமே இந்த சர்வே ரிப்போர்ட் எடுக்கும்போது வீடியோ எங்களுக்கு வந்துடும். எங்கள் குரூப்லேயே அந்த தோல்வி பயத்தில் அந்த வெளிப்பாடாக தான் இந்த தாக்குதல். எங்களுக்கு வெற்றியை நிச்சயம் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தொகுதியை நம்ம என்னடா இவங்களுடைய இதை கட்டுப்படுத்த முடியல, என்ன முயற்சி செஞ்சாலும் இங்கே வந்து ஒரு வழக்கறிஞர், இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு இந்த தொகுதியை கொடுத்துருக்குறாங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த தொகுதி நிர்வாகிகளை வச்சு நான் தேர்தல் பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஒரு வழக்கறிஞர்களால் எங்களை வந்து அவங்களால நிறுத்த முடியல. வழக்கறிஞர்ன்ற போது அவங்களால வேற எந்த சட்ட சிக்கல் வந்துருமான்னு போலீஸ் ஒரு பக்கம் திணறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். இவங்களுடைய இதெல்லாம் எந்த பாட்சாவும் இங்கே பழிக்க போகிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன மெமதையில் நான் மினிஸ்டர், நான் என்னால் எல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு இதில் அவங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க. அரசியலா பார்க்காம அந்த ஒரு நேர்மையான ஒரு எதிர்ப்பு இல்லாம நேர்மையா நம்மளை துணிச்சலா அந்த மாதிரி மோதாம இந்த மாதிரி கேவலமா பொம்பளைங்க கிட்ட வீரத்தை காமிச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தாக்கிட்டு இருக்காங்க. தைரியமானவர்கள் தேர்தலில் சந்திக்கிறது தான் உண்மையான தைரியசாலி. எவன் ஒருத்த முதல்ல கை வைக்கிறானோ உண்மையாலே அவன் தான் கோழை. அவனை அதை விட அசிங்கமான வார்த்தையை எனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணலை. இப்போ நீங்க அட்வொகேட் விங்ல இருக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு கட்சி பணிக்காக செல்லும் பொழுது இந்த மாதிரி நடக்காது. அதாவது சாமானிய தாவேகா உறுப்பினர்களை குறி வச்சு தாக்குதல் நடக்குது. ஆமாம், அதாவதுங்க இப்போது நம்ம தலைமையில் வந்து தலைவர் வந்து பாதுகாப்பு குழுன்னு சொல்லி 34 அட்வொகேட்ஸை வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க. 34 வழக்கறிஞர்கள் நாங்கள் சேர்ந்து நம்ம மாநிலம் முழுக்க எல்லாரையுமே வந்து சந்திக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறது. அதில் துறைமுகத்தில் நான் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சு எனக்கு இருக்கக்கூடிய இங்கே எனக்கு வழக்கறிஞர்களுடைய நிறைய நண்பர்களுடைய பழக்கம் இங்கே இருக்குது. நிறைய நண்பர்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, கட்சியுடைய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தொகுதியே வந்து வழக்கறிஞர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்றது தெரிஞ்சு நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்போம்னு தெரிஞ்சே இப்படி ஒரு தாக்குதலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா சட்ட ரீதியாக நாங்கள் சந்திக்கிறதுக்கு ரெடி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று மதியம் 12 மணிக்கு நடந்த தாக்குதல் இப்போ வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு இப்போ என்ன டைம் ஆகுது சொல்ல பாருங்க, மணி 8:30 மணி ஆகுது. ஒரு பொட்டு யாரும் தூங்கலை. இது வரைக்கும் ராத்திரி விடிஞ்சு இவ்வளோ பகல் வெளிச்சம் வந்துருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் ஒரு பொட்டு தூங்கலை. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு இந்த ஆஃபீஸில் வந்து இப்போ நம்ம ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எதற்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லா வழக்கறிஞர்களும் நிற்கிறாங்க. இவ்வளோ பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோம், இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாத்தையும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோன்னு தெரிஞ்சும் இவங்க தைரியமாக தாக்குதலுக்கு உட்படுறாங்க. இப்போ நாளைக்கே இதை வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பர்சனலாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நான் இங்கேருந்து ஒரு 100 இல்லை 500 நிர்வாகி தமிழக வெற்றி கழகத்துடைய பலம் என்னன்னு தெரியும். எங்கள் நிர்வாகிகள் ஒரு சின்ன விஷயம்னாலும் எத்தனை பேர் கூடுவாங்கன்றது தெரியும். எங்களுடைய பலம் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உள்ளே வந்தால் இந்த தாக்குதல் அவங்களால நடத்திட முடியுமா? இல்லை மீறி அப்படி ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தால் யாரால் அது வந்ததுன்றதை காவல்துறை நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுப்பாங்களா? அதுதான் இங்கே கேள்வியே. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமாக, அதாவது இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாளோ 20 நாளோ வேணால் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க போகிறது கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துடும். அது வரைக்கும் அவங்களுடைய ஆட்டம் என்னவோ அதை பண்ணிக்கலாம். இப்போ எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ணியாச்சா? இப்போ இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. அதுக்குள்ள ஒரு நாடகம் நடத்திட்டாங்க. கம்ப்ளைண்ட் எதனா கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் ரிட்டர்னில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கூட இது வரைக்கும் தரல. இன்னும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணல. நீங்கள் ஆன்லைன் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் எதனா பண்ணிருக்கலாம்? ஆன்லைனில் அனுப்புனதுக்கு ஏடி காப்பி என்கிட்ட இருக்கு. ஆன்லைனில் பண்ணிருக்கீங்க. ஆமாம், இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதற்குள்ள ஒரு பெரிய நாடகத்தையே அரங்கேற்றிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு அதுக்கு முன்னாடியே எல்லாமே ரீச் ஆனதுனால அந்த நாடகம் சுத்தமா எடுபடாம போயிடுச்சு. என்னன்னா, நாங்க என்னமோ தொகுதியில போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள சென்று நீ வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும், வேற யாராவது ஓட்டு போடணும் அவ்வளவுதான் சொல்லி மிரட்டினா மாதிரியும், அந்த மாதிரி அவங்க கிட்ட ஜிபே நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு ஜிபே நம்பர்லாம் சொல்லுன்னு சொல்லி மிரட்டி கேட்டதை மாதிரியும் அது தர மறுத்ததுனால எங்க நிர்வாகிகளுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதத்துல நாங்க நிர்வாகிகள் வந்து அவங்கள அடிச்சு அவங்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ஒரு வயசான ஒரு பாட்டியும், பாவம் அவங்களுக்கு பொய்யும் சொல்ல தெரியல, தடுமாறி சொல்றாங்க, ஒரு பாட்டியும் ஒரு பெண்மணியும் படுத்துக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பதிலடிக்கு அவங்க அந்த வேலையை அவங்க செய்யாமலே இருந்திருக்கலாம். அவ்வளோ அவமானப்படுறாங்க.
இது வந்து தமிழ்நாட்டுக்கே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயம். இவ்வளவு அனுபவம் வாய்ந்த 70 ஆண்டு காலம் அரசியல் கட்சியான திமுக வந்து இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்னைக்கு இப்படி ஒரு அவமானப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு பெட்டிஷன்ல கூட நாங்க அட்வொகேட்ஸ் என்ன வேணா எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு பெட்டிஷன் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அங்க எக்ஸாஜரேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த வீடியோல மக்கள் என்ன பார்த்தாங்களோ அதை மட்டும் கொடுத்து நீ ஆக்ஷன் எடுன்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். அதை வச்சுக்கோ, ஏஆர் காப்பி வச்சுக்கோ, அதுக்கு பேஸ்ட்ல நீ ஆக்ஷன் எடு. ஒரு எக்ஸாஜரேஷன் கிடையாது. ஒரு சின்ன இதுக்கு அவனுங்க என்ன பேசினானுங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, எங்கெங்கெல்லாம் அடிப்பட்டது, மேஜர் இஷ்யூஸ் என்னன்றது எல்லாமே ஏஆர் காப்பியில் டாக்டர்ஸ் என்ன மென்ஷன் பண்ணி தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஐஆர் போடுன்னு தான் இப்போ வரைக்கும் ப்ரெஷர் பண்ணியிருக்கோம். அந்த எஃப்ஐஆரை வந்து போத் சைடு எஃப்ஐஆராக போட்டால் அது வந்து பெரிய இஷ்யூ ஆகாதுன்றதுக்காக புத்திசாலித்தனமாக நேற்று நைட் அவங்க எடுத்துக்கூடிய முயற்சி தான் இந்த நாடகம். இந்த 3 பேர் போய் அட்மிட் ஆனது. ஓகே, குறிப்பாக அந்த கர்ப்பிணி பெண் அந்த அக்காவுடைய எப்படி, அதாவது நம்ம வீட்டில் அவங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பாங்க, தங்கைமார்கள் இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உன் தங்கச்சி இந்த மாதிரி யாரோ ஒரு கட்சிக்கார ரோட்டில் போட்டு அடித்தானா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? உன் தங்கச்சியுடைய புருஷனை உன் தங்கச்சி கண்ணு முன்னாடியே எவனா வந்து அடித்தானா அதை பார்த்துட்டு நீ சும்மா இருப்பியா? உனக்கு ஒரு உணர்வு வராதா? உனக்கு கோபம் வராதா? அந்த நேரத்தில் அமைதியாக திரும்பி வந்தாங்க. அடிக்க முடியாது, திருப்பி எதிர்க்க முடியாதுன்றது கிடையாது. எங்களால் எல்லாமே முடியும். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஒரு சொல்லுக்காக எல்லாருமே அடங்கி இருக்கிறோம். ஏன்னா எங்கள் கூட்டத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கு தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சாருன்னா அந்த இடம் என்ன ஆகுன்றது வரைக்கும் நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் மேலே நீங்கள் கையை வச்சுட்டு நிம்மதியாக அந்த தொகுதியில் இருந்துடலான்னா நீங்கள் இருந்துருக்கோங்க. எங்கள் கூட இருந்தவங்க எங்கள் குடும்பம் மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒரு 13 நாள் எங்களை நம்பி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி நாகரீகமாக போய் இந்த மாதிரி ஒரு இவங்க மக்கள் ஆதரவு திரட்ட போனவங்கள இந்த மாதிரி ஒரு தாக்குதலில் ஈடுபட்டது எங்கள் யாராலையுமே கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. இப்போ வந்து அந்த களப்பணி ஆற்றுறதுக்கு தாவிக்க உறுப்பினர்கள் கொஞ்சம் அச்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டிலேருந்து அவங்களுக்கே தைரியம் இருந்தால் கூட வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக வந்து இந்த தொகுதியில் களப்பணியை எப்படி மேற்கொள்ளலாம்னு இருக்கீங்க? என்ன வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடெல்லாம் என்ன எடுத்துக்கிறீங்க? இந்த தொகுதியில் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த 4 தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகளுமே பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் நேற்று மதியானம் நடந்த இஷ்யூக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரே ஒரு நிமிடம் கூட கண்ட உரங்களை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ரோட்லேயே நின்று பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வக்கீலுங்க அப்படி இப்படிலாம் யோசிக்கல. நாங்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை தொண்டர்கள் தான். எங்களுக்கு எங்கள் தலைவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கிட்டோம் அப்படின்னா உங்களால் எதையுமே தடுக்க முடியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னும் ஒரு மணி நேரத்தில் இதே பணிகள் சிறப்பாக இங்கே செயல்படும். நீங்கள் திருப்பி இந்த செயலில் ஈடுபடுவீர்கள் அப்படி என்றால், உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் திருப்பி நீங்கள் தொட்டு பாருங்கள். இனி உங்களுக்கு பதில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த முறையில் தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட த்ரெட் இருக்குது. எனக்கு பர்சனலாக ஏகப்பட்ட த்ரெட் இருக்குது. என்னுடைய ஆஃபீஸோடைய பில்டிங் ஓனருக்கு த்ரெட் இருக்குது. அதான் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய சம்பவத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நடந்த அது மிகப்பெரிய சம்பவம்னு நம்ம தமிழகத்துக்கே தெரியும். இதே தொகுதியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னும் போது அந்த மாதிரி சம்பவங்களை வச்சு எங்களை பயமுறுத்திடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தால், இனி இந்த ரவுடிசம் செஞ்சுக்கிட்டு இந்த வட சென்னையில் வந்து யாரும் வளம் வரலாம்னு நினச்சா அது கனவுல கூட நடக்காது. இனிமே வந்து அரசியல் மாற்றம் இருக்கும். இளைஞர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னாடி தலைவர் பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ சம்பவம் நடந்துருச்சு. இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து தலைமையிலிருந்து எப்படி வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது, அவங்க எவ்வளோ வந்து வேகமாக செயல்பட்டார்கள்? அடுத்தடுத்த நொடியில் இருந்து இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட ஒரு ஃபோன் கால்ஸ் பேசிக்கிட்டே இருந்துட்டார். கண்டினியூஸாக என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரையும் எங்கேயும் விட்டுறாதீங்க, யாரை எப்படி பார்க்கணுமோ பார்த்துருங்க, அது என்ன சேதம் அடைஞ்சாலும் அது சரி பண்ணிவிடுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாத விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஆனால் இன்றைக்கும் அவங்க தலைமை சொல்லக்கூடிய விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. நம்ம யாரையும் எதிர்க்க வேண்டாம், யாருக்கும் பகைமை வேண்டாம், ஒரே ஒரு விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுங்க. தேர்தலில் நம்ம பார்த்துப்போம், தேர்தலில் சந்திப்போம், தேர்தல் பதில் அளிக்கும். நீங்கள் வேறு எதுவுமே ப்ரொவோக் ஆகாதீங்க, அட்வொகேட்ஸ் போய் எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, நீங்கள் தான் எங்களுடைய பலன்ற அளவுக்கு எங்கள் பொதுச்செயலாளர் எந்த அளவுக்கு பக்குவமாக எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்டளை எடுக்கிறார்களோ அதுக்கு நோக்கி தான் நாங்கள் எங்களுடைய பயணம் இருக்குது. அதனால தான் இந்த பொறுமை காட்டல், அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே தூங்காமல் அவருடைய ஒரு சொல்லுக்காக தான் நாங்கள் எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பயும் சொல்கிறேன், இந்த 4 தொகுதிகளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க தலைமையிலேருந்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு, பொதுச்செயலாளரை தொடர்பு கொண்ட அடுத்த நிமிஷமே
எங்களுடைய அண்ணன் ஆதவர்ஜுன் அண்ணன் நேரடியாக வந்திருந்தார், சிடிஆர் நிர்மலன் நேரடியாக வந்திருந்தார், துணை பொதுச் செயலர் ராஜ்மோகன், லைலாமணி அண்ணன் எல்லாருமே நேற்று நேரடியாக வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னாங்க. அவங்கள உள்ள விடுறதுக்கே காவல்துறையினர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அவங்கள ஸ்டான்லி உள்ள வர்றதுக்கே அவங்கள போய் ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிட போறாங்க, அவங்களால முடிஞ்சது அவங்களுடைய தங்கைமார்களுக்கும் அவங்களுடைய தம்பிமார்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்ல தான் வந்தாங்க. இல்லை கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கிறோம், தைரியமா இருக்கோம். அதை சொல்றதுக்கு உள்ள வந்து அனுமதிக்காம அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்து கஷ்டப்பட்டு போய் தான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லி கிளம்பியிருக்கிறோம். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தலைமை எங்களுக்கு இந்த அளவுக்கு உறுதுணையாக நிற்கும் பொழுது நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதாக இல்லை. தேர்தல் பணி இந்த தொகுதியில் சிறப்பாக போகும். இந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நின்னாலும் அவர்களுக்கு தரமான வெற்றிகளை கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு விடுவோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த 4 தொகுதியை என்னால் இப்போ வரைக்கும் கேரண்டியாக சொல்ல முடியும். இந்த 4 தொகுதியுமே நான் வந்து வட்டமிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த 4 தொகுதியிலையுமே இது எல்லாருமே விஜய் அவர்கள், அவர் ஃபேன்ஸ் கிளப் கம்ப்ளீட்டாக எல்லாருமே அவர் விஜய் ஃபேன்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ தலைவருடைய சிம்ம சொப்பனம்னு கூட சொல்லலாம். இந்த 4 தொகுதி யாராலையுமே எதுவுமே அசைக்கவே முடியாது. அவர் யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு இங்கே வெற்றி நிச்சயம். அந்த ஒரு தோல்வி பயத்தை, அச்சத்தை வச்சு கொண்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறார். அதாவது காயமடைந்த தாவேகா உறுப்பினர்கள் சீக்கிரமாக வந்து குணமடைந்து அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா உறவுகளும் தாவேகா தொண்டர்களும் அனைவரும் வந்து இறைவனிடம் வேண்டிக்கிறோம். எங்களுக்கு பீஸ் சேனலுக்கு பிரத்யேகமாக வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.